ஓம் சாந்தி 28/3/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருவரின் பாவத்தையும் உறிஞ்சக்கூடிய முதல் தரமான உறிஞ்சும் தாள். உறிஞ்சும் தாள்னா அந்த பிளாட்டிங் பேப்பர்னு சொல்றாரு. அது என்ன பண்ணணும், உறிஞ்சும் போல இருக்கு. ஏதாவது தப்பா கிறுக்கி விட்டுறோம்னா அந்த தாளை வச்சோம்னா அது அப்படியே உறிஞ்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி உறிஞ்சும் தாள் மாதிரி நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அழிக்கக்கூடிய உறிஞ்சும் தாள் யாருன்னா சிவபாபா தான். ஒரே ஒரு சிவபாபா தான் ஆவார். அவரை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போயிடும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைச்சாதான் நம்ம பாவங்கள்லாம் அழியும். அவர் தான் உறிஞ்சும் தாள் மாதிரி நம்ம ஆத்மால இருக்க கரை எல்லாத்தையும் நீக்கிடுவாரு அப்படின்ட்டு சொல்றாரு. கேள்வி: ஆத்மாவில் அனைத்தையும் விட எந்த ஆழமான கரை படைஞ்சிருக்குது? அதை போக்குவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? நிறைய பெரிய கரை ஒன்று படைஞ்சிருக்குது. இப்போ துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கருப்பு கலரில், அப்படியே வெள்ளை துணியில் கருப்பு கலரில் படிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்படியே அது ரொம்ப நாள் போட்டால் சில டைமில் துணியை கிழிஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஆழமான கரை படிஞ்சிருக்கு. அது என்ன, அதை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பதில்: ஆத்மாவில் தேக அபிமானம் என்ற மிக ஆழமான கரை படைஞ்சிருக்கு. அதாவது ஆக்சுவலாக ஆத்மா வந்து உடம்பு கிடையாது, அது வேற உடம்பு வேற. அதாவது இப்ப நம்ம வேற, இந்த உடம்பு வேற. ஆனா நம்ம இந்த உடல் நினைச்சுக்கிறோம். அதுதான் நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே அதை நினைச்சு அது அப்படியே பதிவாயிடுச்சு. யாரோ இவனை எருமாடுன்னு சொன்னா அவங்க அப்படியே நான் எருமாடு தான், என்னால வெளியே வர முடியாது அப்படின்ட்டு நம்பிட்டு இருக்காங்கல்ல. அது எப்படி ஒரு முட்டாள்தனமான செயல் தானே. ஒரு மனுஷன் போய் தன்னை வந்து எருமாடுன்னு நினைச்சுக்கிறதுனா தப்பு தானே அது. அது மாதிரிதான் இப்ப ஆத்மாவில் நம்ம தேக அபிமானம் என்ற மிக ஆழமான கரை படிஞ்சிருக்கு. அதாவது நான் இந்த உடம்புன்னு நினைச்சிருக்கோம் பாருங்களா, உடம்புக்கு தான் வலிக்குது, உடம்புக்கு தான் ஏதோ ஒன்று ஆகுது. ஆனா அது எனக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆகுறோம். எல்லாத்துக்குமே பயப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வந்து ஆத்மா வந்து உடல் நினைச்சுக்கிறது தான். அடிக்கடி ஏதாவது தேகதாரியின் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கிறது. நான் தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கிறது, அப்புறம் எல்லாரையுமே வந்து தன்னை தேகம்னு நினைச்சுக்கிறது, அப்புறம் எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே அவங்க தான் வந்து நம்முடையவங்கன்னு நினைச்சுக்கிறது, அவங்களோட பெயர் உருவத்துல போய் மாட்டிக்கிறது. தந்தையை நினைவு செய்யாமல் தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டே இருக்கிறது ஆத்மா. ஆத்மா வந்து பாபா நினைக்காம இந்த தேகதாரிகள்கிட்டயே போய் புத்தி சிக்கிக்குது. கரெக்டு தானே அவர் சொல்றது? ஒருவருக்கொருவரின் உள்ளத்தை துக்கப்படுத்துது. இப்ப மற்றவங்க நினைக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், அவங்களே நினைச்சு அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்களே நினைச்சிட்டு கிடக்குறோம். நமக்கு பிடிக்காதவங்க தான் சில டைம்ல நினைச்சிட்டு இருப்போம், இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. இருந்தாலும் அவங்க அந்த எண்ணம் போய் அவங்கள போய் சேருது இல்லை. அதனால எல்லாருடைய உள்ளமும் துக்கப்படுதுன்றாரு. இந்த கரையை போக்குவதற்கு ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி இப்ப செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ இந்த தேகம்னு நினைச்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த கரையை போக்குறதுக்கு இப்ப நம்ம வந்து ஆத்மா அபிமானம், நான் வந்து ஆத்மா தான், நான் இந்த உடல் அல்ல, நான் மேல இருந்து வந்தேன், இந்த மாதிரி நிறைய உடல் எடுத்தேன், இப்ப இந்த கடைசி உடல்ன்ற பயிற்சி வந்து அடிக்கடி நான் சொல்லுவார்ல, ஒரு செகண்ட் மேல போயிருங்க, உடம்புல வரணும்னா வாங்க, ஒரு செகண்ட் மேல போயிருங்க. அந்த மாதிரி பயிற்சி செய்ய நம்ம முயற்சி பண்ணணும். அப்பதான் அந்த தேக அபிமானம் நம்மளை விட்டு போகும். பாடல்: தன் முகத்தை தானே பார்த்து கொள்ளுங்கள்ன்ட்டு பாடல் ஓடுது. இப்ப நம்ம முகத்தை நம்ம பார்த்துக்கணும், மற்றவங்கள்தான் பார்க்க கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கணும்ன்றத பார்க்கணும். ஓம் சாந்தி. இனிமேல இனிய அனைத்து சென்டர்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள், பாட்டு கேட்டீங்களா? எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறேன்ட்டு நீங்க உங்களை நீங்களே பாருங்க. எவ்வளவு பாவங்களை அழித்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே பாருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பதித பாவனனே என்று முழு உலகம் சாது சன்னியாசிகளும் கூட அழைக்கிறாங்க. பதிதமானவர்களை பாவனமாக்கக்கூடியவர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஒரே ஒரு தந்தை அவர்தான் ஆவார். மற்ற அனைவரிடத்திலும் பாவம் தான் இருக்கிறது. இப்ப நம்ம போய் நம்ம யாரை வந்து திருத்த முடியும், யாரை போய் தூய்மையாக்க முடியும்? நம்மளே வந்து தூய்மையற்றவங்க, நம்மளே பாவம் இருக்குன்னா நம்ம போய் எப்படி மற்றவங்கள பாவம் போக்க முடியும்? அப்ப பாவம் இல்லாதவர் தான் பதித்தமானவர்களை பாவம்னு ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பதித்த பாவனர் தந்தை தான். மற்றவங்க யாராலையும் மாற்ற முடியாது, ஏன்னா மற்றவங்கள்ட்ட பாவம் இருக்குது. ஆத்மாவில் தான் பாவங்கள் பதிவாகி இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. புண்ணியமும் ஆத்மாவில் தான் இருக்குது, பாவமும் ஆத்மாவில தான் ஸ்டோர் ஆயிருக்கு. சிலர் உடம்புல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க, உடம்ப போய் கங்கையில குளிச்சா பாவம் போயிடும், கங்கைக்கு போயிட்டு வந்தா நமக்கு எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆத்மாவில தான் அந்த பாவம் புண்ணியம் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குதுன்ட்டு யாருக்கும் தெரியல.
உயிர்ல தான் ஒட்டுது. அதனால தான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுன்ட்டு அடுத்த பிறவியில வந்து வந்து என்ன பண்ணனே தெரியல, எதுக்கு இப்படி அனுபவிக்கிறேன்னு தெரியலன்னு எல்லாரும் புலம்புறோம்னா முற்பிறவியில பண்ண பாவம் அந்த உடல் போயிடுச்சு, ஆனா ஆத்மால ஒட்டி இருக்குது இல்லையா, அதுதான் உயிர் எடுத்துக்கிட்டு வருது, அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு வந்து திரும்ப அதை உடல் மூலமா அனுபவிக்கிறோம். ஆத்மாதான் பாவனமாகவும் ஆகுது, ஆத்மாதான் பதிதமாகவும் ஆகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இங்க அனைத்து ஆத்மாக்களும் பதிதமாக இருக்குது. இப்ப எல்லாமே இருக்கிறவங்க எல்லாமே மனித உடம்புல இருக்கிறவங்க எல்லாமே தூய்மையற்றவங்களா தான் இருக்கிறாங்க, பாவக்கரைகள் படிந்திருக்கின்றன. அதனால்தான் பாவ ஆத்மாக்கள் என்று கூறப்படுகின்றனர் சொல்றாரு. பாவத்தை எப்படி போக்குவது? ஏதாவது ஒரு பொருளின் மீது மை அல்லது எண்ணெய் சிந்திவிட்டால் அதன் மீது அதை பிளாட்டிங் பேப்பரை வைப்பாங்களாம். ஒரு மையில ஏதோ எண்ணெய் செஞ்சிருச்சுன்னா பிளாட்டிங் பேப்பர் வச்சா அது உறிஞ்சிருமா, அந்த பேப்பர்ல இருக்கிறத உறிஞ்சிருமா, அது முழுமையாக உறிஞ்சிரும். இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றாரு. இது எதுக்குன்னா, இப்ப நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம், நம்ம பாவம் எப்படி போகும்னா அதை உறிஞ்சக்கூடியவர் அவர் தான். அவர் பிளாட்டிங் பேப்பர் மாதிரி இருக்கிறாரு. அவரை நினைச்சா நம்மள்கிட்ட இருக்கிற பாவத்தை உறிஞ்சிடுறேன்றார். எவ்வளவு ஈஸியா அவரை நினைச்சு போயிடுது பாருங்க. பாவம் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு நம்ம அதை முடிக்கிறதுக்கு, இப்ப ஏதோ நம்ம போன பிரிவுல ஏதோ தவறு பண்ணியிருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், ஏதோ யாரையா திட்டி இருந்தோம், இல்லை யாரையா வந்து நல்லா வசப்பாடி இருந்தோம், அவங்கள எதிர்க்கே திட்டி இருந்தோம், அவங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தோம்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பிரிவில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை திட்டுவாங்க, நம்மளை வசப்பாடுவாங்க, நம்மளை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி செய்வாங்க. அது யாரா இருப்பாங்கன்னு நம்ம கூட இருக்கிறவங்களாவே இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ அந்த மாதிரி வந்து திட்டும் போது நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப வலிக்கும். அது என்ன ஆகும்னா நம்ம அதை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இது வந்து சாதாரணமா இதே மாதிரி கை காலெல்லாம் வெட்டுறாங்கன்னா அப்ப இந்த பிரிவுல காலை கையை யாராவது வெட்டுவாங்க, அதை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பாவம் பண்றவங்க பெரிய பெரிய பாவத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால பாபா இப்ப என்ன சொல்றாரு, நீங்க பண்ண பாவத்தை நீங்க போகணும்னா இந்த மாதிரி அனுபவிக்கணும், இல்லைன்னா என்னை ஈஸியான ஒரு வழி சொல்றேன், ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைங்கன்றாரு. அப்போ வந்து நம்ம பாபாவை நினைக்கும் போது நம்ம பாவத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சிடறேன்றாரு. அப்ப அனுபவிக்காமலே ஈஸியா முடிஞ்சிருது இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இப்ப அனுபவிக்கிறதுக்கு இந்த கையை வலிக்குது, காலை வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னா அது பழைய ஜென்ம பண்ண பாவத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அதை அனுபவிக்காம ஈஸியா முடிக்கணும்னா காலையில எந்திச்சு யோகா பண்ணோம், அவ்வளவுதான். அமிர்த வேலையில யோகா பண்ணோம், முழு நாளும் பாபா நினைக்கணும், நினைச்சாலே போதும். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு நினைக்கும் போது உறிஞ்சிடன்றார், முழுசா அப்படியே உறிஞ்சிடன்றார். இப்போது அனைத்து மனிதர்களும் ஒருவரை நினைவு செய்யறாங்க, ஏனெனில் அவர் தான் பிளாட்டிங் பேப்பராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் பாவத்தை உறிஞ்சிடுறாரு, பதித பாவனாக இருக்கிறாரு. அந்த ஒருவரை தவிர வேற யாரும் பிளாட்டிங் பேப்பரே கிடையாது. நீங்க மற்றவங்களை நினைச்சீங்கன்னா நம்ம வந்து பக்தியில ஒரு கடவுள் நினைக்கிறோம்ல, அவங்கெல்லாம் ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. எத்தனை ஜென்மமா நம்ம போய் கோயில்ல ஏறி ஏறி இறங்கணும், ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சா? நம்ம பாவம் தான் போச்சா? எதுவும் போல. முக்தி ஜீவன் முக்தி தான் கிடைச்சது, எதுவுமே கிடைக்கல. நம்ம ஜாலியா குஷியே வரல, எல்லாம் முகம் தொங்க போட்டு தான் வந்தோம். எங்க போயிட்டு வந்தாலும் கையை வலிக்குது, காலை வலிக்குது, இப்படியே தான் போயிட்டு வருவோம். மற்றபடி எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது, ஒரு குஷியும் தெரியாது முகத்துல. அதனால கடவுள் நினைச்சாதான், அவர் எங்க இருந்தாலும் சரி, நம்ம மதுபனுக்கு போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, அவர் நினைச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும், குஷி வரும். ஏன்னா அவர் நம்ம பாவத்தை உறிஞ்சிடுறாரு. அவர்கள் பல பிறவிகளாக கங்கையில் குளித்து வருகிறாங்க, மேலும் பதிதர்களாக தான் ஆகிட்டாங்க. பக்தியிலே பாருங்க, நிறைய தடவை கங்கை பனாரஸுக்கு போவாங்க, குளிப்பாங்க, குளிச்சுட்டு வந்தா பாவம் போயிடணும்னு நினைக்கிறாங்க, ஆனா போயிட்டு வந்தும் தப்பு தான் செய்யறாங்கல்ல, திரும்பவும் தூய்மையற்றவர்களாக ஆகிறாங்க. பதிதமானவர்களை பாவனமாக்கக்கூடியவர் பிளாட்டிங் பேப்பர் ஒரே ஒரு சிவபாபா தான் ஆவார். அவரும் ஒரு சிறிய புள்ளியா தான் இருக்கிறார். ஆனா அவர் சரியா புரிஞ்சுக்கணும், அவர் லிங்க வடிவத்திலயோ இல்ல சங்கரர் மாதிரி உருவத்திலயோ நினைக்க கூடாது, ஒரு உருவமா இருக்கிறாருன்னு நினைக்க கூடாது, லிங்கமா கூட நினைக்க கூடாது, புள்ளியா நினைக்கணும். ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு, நான் ஸ்டார் மாதிரி இருக்கிறேன், அவரு ஸ்டார் மாதிரி புள்ளியா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாதான் பாவம் போகும். அனைவரின் பாவங்களையும் அவர் அழித்து விடுகின்றார். எந்த யுக்தியின் மூலம்? பிளாட்டிங் பேப்பராகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், மண்மனாபவ என்று சொல்றார். அதாவது அவர் தான் பிளாட்டிங் பேப்பர் உறிஞ்சக்கூடிய தாளுன்றாரு. அந்த பேப்பர் எப்படி உரியுதோ அது மாதிரி உங்களுடைய பாவத்தை நான் உறிஞ்சிருவேன், ஆனா ஒன்னே ஒண்ணு, நீங்க என்ன நினைங்க அப்படின்ற. மண்மனாபவன்ட்டு சொல்றாரு. மண்மனாபவனா ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும், அன்பா நினைக்கணும். அந்த அன்பு வரமாட்டுது, அதான் இப்ப பிரச்சனையே. ஏன்னா இங்க புத்தி எல்லாம் இங்க கீழே தான் இருக்குது. தேகதாரிகள் மீது, தேகம் மீது, சாப்பிடணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், புத்தி வந்து அதுல போறதுனால புத்தி பாபா நினைக்க மாட்டுது. நான் சைத்தன்யமாக இருக்கிறேன் அல்லவா, அவர் சொல்றாரு, நான் வந்து உயிரோட இருக்கிறேன், உங்களுக்கு வேற எந்த கஷ்டம் நான் கொடுக்கல,
சொல்றார் பாபா. ஆத்மாக்களாகிய நீங்களும் புள்ளியாக தான் இருக்கிறீங்க, தந்தையும் புள்ளியாக தான் இருக்கிறார். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று சொல்றாரு. நினைவின் மூலம் எவ்வளவு பாவங்களை நான் அழித்திருக்கிறேன், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன். இப்ப நீங்களே யோசிங்க. நான் எவ்வளவு நேரம் பாபா நினைச்சேன், என் பாவம்லாம் எவ்வளவு போயிருக்குது, எவ்வளவு பாவம் நான் ஏற்கனவே செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு பாவங்கள் பாக்கி இருக்கிறது, இதை எப்படி தெரிந்து கொள்வது என்று ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தில் கேளுங்கள்ட்டு சொல்றாரு. அப்ப நான் இன்னும் மாறிட்டேனா? ஆனா பாபா சொல்லியிருக்காரு ஒரு முறையில, எப்ப நீங்க முழு பாவமும் போயிடுதோ, கர்மாதி நிலை அடையுறீங்களோ, அதுக்கான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, அளவிடமில்லாத குஷி இருக்கும் முகத்துல, அப்படியே குஷி இருக்கும். அது குஷி வந்துன்னா வெளியில சும்மா சிரிக்கிறதுலாம் கிடையாது, மனதுக்குள்ளார அவ்வளோ ஒரு ஆனந்தம், குஷி இருக்கும். ஏன்னா நம்ம பாவம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ஒன்றும் தெரியாம கள்ளங்காப்படமா ஒரு குழந்தை சிரிச்சிட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலை வந்துடுச்சுனாலே நமக்கு பாவம்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பிளாட்டிங் பேப்பர் ஆகிய ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற வழியை மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டே இருங்கள்ட்டு சொல்றாரு பாபா. இப்ப நம்மளும் மாறணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும், பாபா நினைங்க, பாபா நினைங்க. ஞானத்தினுடைய சாரமே அதுதான். நீங்க எல்லாருக்கும் பாபா யாருன்னு வழிகாட்டி அவரை நினைக்க வைக்கணும், அதுதான் உங்களோட கடமையே. ஞானத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க சொல்றதுன்னா இதுதான் சேவையே. பாபா நினைக்க வைக்கிறது தான் சேவை. மற்றதெல்லாம் விட பாபாவை நம்ம நினைக்க வைக்கணும் எல்லாரையும், அதுதான் சேவையே. அனைவருக்கும் இந்த வழி கூறுவது நல்லது அல்லவா? ஆனால் ஆச்சரியம் என்னவெனில், யாருக்கு வழி கூறுகிறீர்களோ அவர்கள் தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிச்சுறாங்க. ஆனா பாபாவுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நம்ம சொல்லி அவங்கெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா வழி கூறக்கூடியவர்கள் சுயம் நினைவு செய்வது கிடையாது. யாரெல்லாம் போய் சொல்லி சொல்லி வழி சொல்றாங்களோ அவங்க பாபா நினைக்கிறதே இல்லை. அதனால்தான் பாவங்கள் அழிவது கிடையாது. அதனால்தான் சொன்னவங்களுக்கு பாவம் போறதில்ல, கேட்டவங்க நல்லா பாவம் போயிடுது. ஏன்னா அவங்க பாபா நினைச்சு சென்டர்ல வந்து கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பெரிய பதவி அடைஞ்சிடறாங்கன்னு சொன்னார்ல. ஏன்னா அவங்க நினைக்க ஆரம்பிச்சுறாங்க, ஆனா சொன்னவங்க நினைக்கிறதே இல்லைன்ட்டு சொல்றாரு. பதித பாவனன் என்ற ஒரே ஒருவர் தான் கூறப்படுகின்றார். பல பாவங்கள் படிந்திருக்கின்றன. அதாவது பாவம்னா ஒன்று ரெண்டு கிடையாது, ஏகப்பட்ட பாவம் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் முற்பிறவியில். ஆனா அது தப்புன்னு நமக்கு தெரியாது. இப்போ கூட நிறைய பேருக்கு அது தப்புன்னே புரியாது, அதே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா பாபா நிறைய பாவம் ஸ்டோர் ஆயிருக்கின்றார். காமத்தின் பாவம், தேக அபிமானம் தான் முதல் நம்பர் பாவமாகும். அதாவது இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு அந்த திமிர்ல அகங்காரத்துல பேசுறது, மற்றவங்களை குறைவா நினைக்கிறது, நம்மள பெருசா நினைச்சுக்கிறது, இதெல்லாம் தேக அபிமானம். அதாவது உடல் உணர்வுல வந்துதான். அந்த கேஸ்ட் எல்லாம் பிரியறதுலாம் தான், நம்ம ஆத்மா தான். ஆனா வெவ்வேறு கேஸ்டா பிரிஞ்சது அந்த உடலாலதான். உடலாலதான் நிறைய எல்லாமே மாறினதே. எல்லா சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ட்டு பிரிஞ்சது காரணமே தேக அபிமானம் தான். ஆனா நம்ம வந்தது எல்லாருமே சகோதர சகோதரிகள், ஆத்மாவை தான் மேலேருந்து வந்தோம். கீழே அங்கங்க பிறந்து அந்தந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால சொல்றாரு, தேக அபிமானத்துல இருக்கிறது தான் முதல் நம்பர் பாவம், அதுதான் அனைத்தையும் விட கொடியதாகுன்றாரு. இதனாலதான் நம்ம பெரியவங்க தாழ்ந்தவங்க, சின்னவங்க பெரியவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, அழகானவங்க கருப்பானவங்க, இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டது எதனாலன்னா தேக அபிமானத்தினால்தான். இதனாலதான் நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்றாரு. அதுக்குதான் சொல்றாரு, இனிமேலும் நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னா நீங்க ஒழுங்கா இப்பயே சோல் கான்சியஸ்க்கு வந்துருங்க. எந்த அளவுக்கு என்னை நினைவு செய்வீர்களோ உங்களிடத்தில் பதிந்திருக்கும் கரைகள் எரிந்து விடும்ட்டு சொல்றாரு. இப்போ பிளாட்டிங் பேப்பர் மாதிரி உறிஞ்சிடுறாரு. அப்படியே நம்ம யோகா அக்னியில் என்ன ஆயிடுது, பாபாவை நல்லா அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே நினச்சிங்கன்னா உங்கள் பாவம்லாம் எரிஞ்சு போயிடும். நினைவு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் இந்த வழி கூற வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைப்பீங்களோ உங்களுக்கும் கூட நன்மை ஏற்படும்ட்டு சொல்றாரு. மற்றவங்க நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும் இல்லையா? நம்ம அதிகமா பாபா நினைச்சாதான் மற்றவங்க சொல்லவே முடியும். அதனால மற்றவங்களுக்கும் நீங்க புரிய வைக்கும் போது உங்களுக்கு நன்மை ஏற்படும்ன்றாரு. இந்த தொழில் செய்வதில் ஈடுபட்டு விடுங்கள். இப்ப இதுதான் உலகத்துல முக்கியமானது, தேவையானது. ஆத்மாவுக்கு நல் வழி காட்டுறது தான் முக்கியமானது. இதுதான் கடவுளே வந்திருக்கிறாரு, அவருக்கு உதவியாளராகி நம்ம இந்த தொழில் செய்யறதுல ஈடுபட்டுறணும். தந்தையை நினைவு செய்தால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள் என்று மற்றவங்களுக்கும் புரிய வைங்க பாபா சொல்றாரு. பதித்த பாவனன் ஒரே ஒருவர் தான் என்று மற்றவர்களுக்கு கூறுவதுதான் உங்களது கடமையாகும். கடவுள் யாருன்னு அவரை வழிகாட்டுறது தான் உங்களோட கடமை. ஞான நதிகள் நீங்கள் பலர் இருக்கலாம், நிறைய பேர் இந்த ஞானத்தை சொல்றாங்க. இருப்பினும் ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் அனைவருக்கும் சொல்றீங்க. அதாவது இருந்தாலும் நம்ம நம்மள நினைக்க சொல்லல, அவரை தான் நினைக்க சொல்றோம். எல்லாரும் நம்ம ஞானத்தை சொல்றோம், ஆனா பாபாவை நோக்கி தான் நம்ம கையை காட்டுறோம், அவரை நினைங்க அவரை நினைங்கன்ட்டு. அவர் ஒருவர் தான் பதித பாவனன் ஆவார். அவருக்கு அதிக மகிமைகள் உள்ளன. ஞான கடலானவர் அவர்தான்.
அந்த ஒரு தந்தை தான் நினைவு செய்ய வேண்டும், ஆத்மாபிமானியாகி இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு விஷயம்தான் கடினமாக இருக்கிறது. நம்ம கஷ்டமே என்ன தெரியுமா, நம்ம 63 ஜென்மம் இந்த தேகம்னு நினைச்சுக்கிட்டோம். அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. நம்ம ஆத்மா மேல இருந்து வந்தோம், இந்த விஷயம்தான் நமக்கு கடினமா இருக்கு. ஆத்ம நிலை வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. தந்தை உங்களுக்கு மட்டும் கூறுவது கிடையாது, அனைத்து சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீதும் பாபாவின் அட்டென்ஷன் கவனம் இருக்குது. எல்லாருக்கும் தான் சொல்றாரு. தந்தை அனைத்து குழந்தைகளையும் பார்க்கிறார் அல்லவா. சில இடங்களில் நன்றாக சேவை செய்யும் குழந்தைகள் இருக்கிறாங்க. சிவபாபாவின் பூந்தோட்டம் அல்லவா. யார் நல்ல மலர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை தான் பாபா நினைவு செய்வாராம். ஒரு முறையில கூட சொன்னார்ல, பாபா எங்களை நினைப்பீங்களான்ட்டு. பாபா நினைக்கிறார் பாருங்க. யார் நல்ல நல்ல மலர்களா இருக்கிறாங்களோ அவங்கள பாபா நினைக்கிறாராம். செல்வந்தர்களுக்கு 4-5 குழந்தைகள் இருப்பாங்க. யார் மூத்த குழந்தையோ அவரை நினைவு செய்வர். இப்போ ஒரு பணக்காரங்க இருக்காங்க, 4-5 குழந்தைங்க இருக்காங்கன்னா அதுல யாரு ஃபர்ஸ்ட் குழந்தையோ அவங்கள தான் நினைப்பாங்க. மலர்களில் பல விதங்கள் இருக்கிறது அல்லவா. ஆக பாபாவும் தனது பெரிய மலத்தோட்டத்தை நினைவு செய்கிறாரு. பெரிய மலத்தோட்டம் எதோ அதுதான் நினைக்கிறார். யாராக இருந்தாலும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று இந்த வழி கூறுவது கூட ஈஸி தான். நீங்க யாரா இருந்தாலும் சொல்லலாம். இதுல ஒண்ணும் யாரும் நம்மளை அடிக்க போறது இல்ல, திட்ட போறது கிடையாது. நம்ம என்ன சொல்ல போறோம், ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா சிவனை நினைவு செய்யுங்க. அவர்தான் அல்லா ஜஹோவான்னு வெவ்வேறு பேர் சொல்லி அழைக்கிறோம். அவரை நினைச்சா பாவம் போயிடும்னு அவரே சொல்றாரு. அதனால நினைங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அவர்தான் பதித பாவன் ஆவார். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் என்று சுயம் அவரே சொல்றாருன்ட்டு சொல்லுங்க. முழு உலகுக்கும் முதல் தரமான பிளாட்டிங் பேப்பராக இருக்கிறார், அதாவது உறிஞ்சும் தாளாக இருக்கிறார். அனைவரும் அவரை தான் நினைவு செய்யறாங்க. அது உலகமே கடவுள் தான் நினைவு செய்யுது. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு வேற வேற பேர் சொல்லி அவரை தான் நினைக்கிறாங்க. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு தெரியாமலே நினைச்சு என்ன பிரயோஜனம். கரெக்டா புள்ளியா இருக்கிறாருன்னு நினைச்சு நம்ம புள்ளின்னு நினைச்சாதான் பாவம் போகும். சும்மாவே நினைச்சிட்டு இருந்தா எப்படி பாவம் போகும். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்வது மிகவும் ஈஸி. ஆனா நம்ம நினைக்கிறதுதான் கஷ்டம். மற்றவங்க சொல்றது ஈஸி தான் எல்லாமே. அது சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு தான் உபதேசம்ட்டு, அந்த மாதிரி மற்றவங்க சொல்றதுக்கெல்லாம் ஈஸி. ஆனா நம்ம நினைக்கிறது கஷ்டம். என்னை நினைவு செய்தால் உங்களிடம் படிந்திருக்கும் தேக அபிமானம் என்ற கரை நீங்கிவிடும் என்று யுக்தி சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லை, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைச்சாலே இந்த தேக அபிமானம் விட்டு போயிடும்ட்டு சொல்றாரு. நம்ம உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது விட்டு போயிடும்ட்டு சொல்றாரு. ஆத்ம அபிமானி ஆவதில் தான் உழைப்பு இருக்கிறது. பாபாவிடம் யாரும் உண்மையை சொல்வதே கிடையாது. நிறைய பேர் மறைக்கிறாங்க. சிலர் சார்ட் எழுதி அனுப்புறாங்க, பிறகு கலப்படைஞ்சிடுறாங்க. சார்ட் எழுதி எழுதி என்னப்போ ஒண்ணுமே நம்ம செய்ய முடியலன்ட்டு கலப்படைஞ்சு போயிடுறாங்க. மிக உயர்ந்ததாகும். ஆனா இது வந்து சாதாரண லட்சியம் கிடையாது இல்லையா. ஒரு டாக்டர் ஆகுது, இன்ஜினியர் ஆகுதே கஷ்டம் மாதிரி, இது வந்து மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறத லட்சியம். எவ்வளவு பெரிய உயர்ந்த லட்சியம். மாயை போதையை முற்றிலுமாக நீக்கிறது. அப்படியே ஒரு டைம் நல்ல போதையா இருக்குது, நல்லா எல்லாம் அமிர்தால எழுந்திருப்போம், சார்ட் வைப்போம், டிராஃபிக் கண்ட்ரோல் ஒண்ணு விடாம செய்வோம், அப்படியே போதையா இருக்கும். ஆனா சில டைம்ல மாயா என்ன பண்ணிடும், அப்படியே இழுத்துட்டு போயிடும் தரன்ட்டு. முற்றிலும் நீக்கிறது. பிறகு எழுதுவதையே விட்டுடுறாங்க. சில சார்ட் வைக்கிறதே விட்டுட்டாங்கன்றாரு. அரை கல்பத்திற்கான தேக அபிமானமாகும், அது நீங்குவதே கிடையாது. இந்த உடல் நினைச்சுக்கிட்டோம் இல்லையா, இந்த உடலாலதான் நம்ம 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 24 மணி நேரமும் எந்த விஷயத்துல நம்ம வந்து கவனம் கொடுக்குறோன்றத நீங்களே செக் பண்ணி பாருங்க. அது ஃபுல்லா தேக அபிமானமா தான் இருக்கும். அந்த தேகத்துக்கு சாப்பாடு போடணுமா, அதுக்கு ட்ரெஸ் போடணுமா, இதுலயே தான் புத்தி போகும், வேற எதுலையுமே போகாது. ஏன்னா ஆத்மான்றதை மறந்துட்டு அந்த உடம்புன்னு நினைச்சுக்கிட்டது தான் பெரிய தப்பு நம்ம பண்ணது. இந்த தொழில் மட்டுமே செய்து கொண்டிருங்கள் என்று தந்தை சொல்றாரு. இப்ப நீங்க அந்த தொழிலை விட்டுட்டு ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு பாபா நினைங்க, மற்றவங்களுக்கும் நினைவுபடுத்துங்க. இந்த தொழிலை மட்டுமே செய்துட்டே இருங்கன்ட்டு சொல்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் செய்வீங்கள்ன்ட்டு சொல்றாரு. நீங்க நினைங்க பாபாவை. நீங்க எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணுங்க, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து யோகா பண்ணுங்க. டைம் வந்து இப்படி எல்லாரும் ஒன்னாகும் போதுதான் நல்ல பாவங்கள் அழியும். அதனால சென்டர்ல ஒன்னா சேர்ந்து பாபா யோகா பண்ண சொல்லுவார். அந்த 108 1008 மணி நேரம்லாம் நினைச்சாங்க இல்லையா, அது மாதிரி நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா யோகா வைப்ரேஷன் நம்மளுடைய பாவம் கூட போயிடும். அவங்க கூட சேர்ந்து நம்மளும் யோகா பண்ணும்போது அனைத்தையும் விட உயர்ந்த தொழில் இதுவாகும்ட்டு பாபா சொல்றாரு. யார் சுயம் நினைவு செய்யவில்லையோ அவர்கள் இந்த தொழிலை செய்ய முடியாது. நம்மளே பாபா நினைக்கலன்னா நம்ம மற்றவங்களுக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டோன்றாரு. தந்தையின் நினைவு தான் யோகா அக்னி ஆகும். பாபா நினைச்சாதான் நெருப்பு மாதிரி யோகா அக்னி. அந்த சீதை வந்து ராமர் சந்தேகப்பட்டார்ன்ட்டு போய் தீ குளிச்சிருவாங்கல்ல, அது வேற ஒண்ணுமே கிடையாது. சிவபாபா தூய்மையா இருக்கிறாரு. நம்ம 5 விகாரத்துல போயிட்டோம், எப்படி அவர் கூட போக முடியும். அவர் ராமர், நம்ம சீதை.
அவர் வந்து கூப்பிடுறாரு, எப்படி போக முடியும்? நம்மளா எல்லா தப்பையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5ம் இருக்குது நம்ம கிட்டன்னா எப்படி நம்ம பாபா கூட போக முடியும்? அதனாலதான் யோகா அக்னியில ஒண்ணுமே இல்ல. அவர் ஒன்னும் தீ குளிக்கலாம் சொல்லல, நீ போயிட்டு அப்படியே தீய மூட்டி அதுல இறங்குலாம் பாபா சொல்லல. நம்ம வந்து அவரை நினைக்க சொல்றாரு, அவ்வளவுதான். என்னை நினைச்சுன்னா பூவோட சேர்ந்த நாரும் மாதிரி என்ன மாதிரி மாறிடுவீங்க, அப்ப என் கூட வந்துருங்க அப்படின்றாரு. அவரை நினைச்சு நினைச்சு தூய்மையாகி அவர் கூடயே போயிடலாம். அதுக்குதான் யோகா அக்னி. அவரை நினைக்கிறதே ஒரு யோகா அக்னி, நெருப்பு மாதிரி. அதுல நம்ம பாவம்லாம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அவரை மாதிரியே மாறி போயிடும். யார் கூட சேர்றோமோ அவங்கள மாதிரி தானே மாறுவோம். நம்ம நல்லா பார்ப்போம். ஃப்ரெண்டை சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டை சொன்னீங்கன்னா நீங்க யாருன்றதை நான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குணம் தான் நமக்கும் இருக்கும். எப்படி அவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஃப்ரெண்டு மாதிரி இவங்க இருக்கிறாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் பாபா எப்படியோ அப்படி பாபா நினைச்சிட்டே இருந்தா அவங்க எப்படி வருவாங்க? பாபா மாதிரி தான் ஆயிடுவாங்க. பாபா தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவர், ஞான கடலானவர். அப்ப நம்மளும் அதே மாதிரி ஆயிடுவோம். மாஸ்டர் ஞான கடல் ஆயிடுவோம், தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்களா மாறிடுவோம். ஏன்னா நம்ம இருக்கிறது அவர் கூட தான் மேக்சிமம், மற்றவங்க கூட இல்ல. அவரே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் போது அப்ப அவரை மாதிரியே நம்ம மாறிடுவோம். இது மூலம் நம்மளுடைய பாவங்களும் அழிஞ்சிரும். அப்புறம் நம்ம என்ன ஆகும், சைத்தன்யமா எங்க பூலோகத்துல பாக்குறதுக்கு நம்ம பாபா மாதிரியே தெரியும். அதனால்தான் எவ்வளவு பாவங்கள் அழிந்திருக்கிறது என்று கேட்கப்படுகிறது. எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு குஷியின் அளவு கூட உங்களுக்கு அதிகரிக்கும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நினைக்க நினைக்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்ம பாவம் போயிடுச்சு, நம்ம அதிகமா பாபா நினைக்கிறோம், நம்ம முகம் எப்படி இருக்கும், மலர்ந்து இருக்கும், குஷியின் அளவு அதிகரிக்கும். வெளியில சிரிக்கிறது கிடையாது, உள்ளுக்குள்ளாரே உங்களுக்கு எப்பவுமே குஷி இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் குஷியா இருப்பாங்க. அதாவது உங்களை நோக்கி நோக்கி எல்லாரும் வருவாங்க. உங்ககிட்ட வந்தாலே எல்லாருக்குமே ஒரு குஷினுடைய அனுபவமாகும். அவங்களே சொல்லுவாங்க, நான் ரொம்ப கவலையா வந்தேங்க, உங்ககிட்ட வந்தோடனே எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம பாபா நினைச்சு நினைச்சு நம்ம பாவம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்து நமக்குள்ளார இருக்கிற குஷி வந்து அளவு கடந்த குஷி, அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகிறதுனால நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த குஷி அனுபவம் ஆகும். ஒவ்வொருவரும் அவர்களது உள்ளத்தை அறிந்திருப்பீர்கள். இப்ப நமக்கே தெரியும் நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம், நம்ம எந்த விஷயத்துல வீக்கா இருக்கிறோம், எல்லாமே நமக்கு தெரியும். மற்றவர்களையும் அவர்களது சேவையின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். நீங்க உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும், மற்றவங்கள பத்தியும் அவங்க செய்யற வேலை நடத்த, அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் யார் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கும் வழி சொல்றாங்க நிறைய பேர். அவர் பதித பாவன் ஆவார். இங்கு இது பதிதமான தமோ பிரதானமான உலகமாகும். அனைத்து ஆத்மாக்களும் மற்றும் சரீரம் தமோ பிரதானமாகும். இப்ப வந்து இந்த உலகம் எப்படி இருக்கு, ரொம்ப தூய்மையற்ற தமோ பிரதானமா ஆயிடுச்சு. எல்லா ஆத்மாக்களுமே இங்க தூய்மை இல்லாம தான் இருக்கிறாங்க. உடம்பு கூட தூய்மை இல்லாம தான் இருக்கு. இப்போது எல்லாரும் திரும்பி செல்ல வேண்டும். ஆனா உடம்போட இல்ல, வெறும் ஆத்மா மட்டும் புள்ளியா பறந்து போகும், கொசு கூட்டம் மாதிரி. குண்டோட கைலாசம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது பக்தியிலேயே. அங்க அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கும். மேல போயிட்டா எல்லாம் தூய்மையாயிடுவாங்க. கீழே வந்து நடிக்கும் போது தான் நீ நானும் சண்டை போடுறாங்கல்ல, நீ என் ஏரியாவுக்கே வந்துட்டியா, உன்னை வெட்டுறான் பாருன்னுவாங்க. அப்படியே அதே ஆத்மா இறந்துட்டா பறந்து போகும்போது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போயிடும் பாபா கூட. அங்க போய் சண்டைலாம் போடாது, இது ஏன் இடம், இது ஓ இடம்லாம் சண்டை போடாது. அங்க அமைதியாயிடும் ஆத்மா. இங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் டாம் டம்னு உடம்பு உடல் அபிமானத்துல அப்படியே கத்துறது. ஆனா உடம்ப விட்டுட்டா போதும், எல்லாம் மேல போயிடும். எப்போது தூய்மையாக ஆவீர்களோ அப்போதுதான் வீட்டுக்கு செல்ல முடியும்ட்டு பாபா சொல்றாரு. தூய்மையானாதான் வீட்டுக்கு போக முடியும். ராமர் சீதையை தூய்மையா தான் கூட்டிட்டு போனாரு. அந்த மாதிரி நம்மளும் தூய்மையானாதான் மேல பாபா கூடயே போக முடியும். மற்றவர்களுக்கும் இதே வழியை தான் காண்பிக்க வேண்டும். நம்ம நம்ம மாதிரி மற்றவங்களுக்கும் அதே வழியை சொல்லணும். தந்தை யுக்தியுடன் மிக எளிதாக சொல்றாரு, எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாரு. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள்னு சொல்றாரு. அவர் ஏதாவது சொல்றாரா, இப்படி இருங்க அப்படி இருங்க? எந்த ஸ்ரீமத்து கூட பாபா இந்த ஆரம்ப காலத்துல பிரம்மா பாபா அம்மாவும் சொன்னதே கிடையாது, சிவபாபாவும் சொன்னது கிடையாது. இப்படி அமைந்த வேலை எழுந்திருக்கணும். எல்லாருமே தானாவே பாபாவை பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. எதையுமே வாயால சொன்னது கிடையாது. ஏன்னா யுக்தியா முரளிலேயே புரிய வச்சிடுறாரு. இந்த பிளாட்டிங் பேப்பரை மட்டுமே வையுங்கள்னு சொல்றாரு. அவர் நினைங்கன்றார். அவர் நினைச்சாலே போதும், எல்லாமே மாறிடும். அனைத்து பாவங்களும் உறிஞ்சப்பட்டு விடும். பிளாட்டிங் பேப்பரை வச்சாலே போதும், பாவம்லாம் உறிஞ்சிரும். அதாவது பாபா நினைச்சா போதும், எல்லாமே மாறிடும். உங்களது விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். முக்கிய விஷயம் தூய்மை ஆவதாகும் தான். முக்கியமான விஷயம், நம்ம ஆத்மா தூய்மையாகி போகணும். மனிதர்கள் பதித்தமாக ஆகியிருப்பதால் தான் பதித்த பாவனே வாங்க வந்து அனைவரும் தூய்மையாக்கி கூடவே அழைச்சிட்டு போங்கன்ட்டு அழைக்கிறாங்க. எழுதியும் இருக்கிறாங்க. அந்த பாடல் கூட
காந்தியடிகள் பாடியிருந்தார்ல, எழுதியிருக்கிறாங்க. அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக்கி அழைத்து செல்கிறார். உண்மையிலே அவர் வந்து தூய்மையாக்கி தான் கூட்டு போறார். அதனால தான் அவர் பேர் பதித பாவன். பிறகு எந்த பதித ஆத்மாக்களும் இங்க இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தூய்மையாயிட்டாங்கன்னா யார் இருக்க போறாங்க? எல்லாரும் பாபா கூட போயிடுவாங்க. முதலில் சொர்க்கவாசிகள் மட்டுமே வருவார்கள் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் போயிட்டாங்கன்னா எல்லாருமே தூய்மையற்ற ஆத்மாக்கள் எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தூய்மையாகி போயிடுவாங்க. தூய்மையான ஆத்மாக்கள் மட்டும்தான் இங்க இருப்பாங்க. அப்ப சொர்க்கமா மாறிடும். சொர்க்கவாசிகள் மட்டும்தான் இங்க வருவாங்க, நடிப்பாங்கன்னு சொல்றாரு. தந்தை கொடுக்கும் மருந்து அனைவருக்கும் ஆனது. யாரை சந்தித்தாலும் அவருக்கு இந்த மருந்தை நாம் கொடுக்க வேண்டும். இப்ப மன்மனாபவ என்ற மருந்து கொடுக்குறாருல, அவர் சூப்பரான மருந்து கொடுக்குறாரு. அது எல்லாருக்கும் கொடுக்கணும். அது நம்ம மட்டும் வச்சுக்கூடாது. யாரை சந்தித்தாலும் அந்த மருந்தை கொடுக்கணும். நீங்கள் தந்தையிடம் செல்ல விரும்புகிறீர்கள், ஆனால் ஆத்மாவோ தூய்மையற்றதாக இருக்கிறது, அதனால் செல்ல முடியாது. நம்ம இப்ப போகணும்னு நினைக்கிறோமே, எப்படிங்க இருந்து போறது? கஷ்டமா இருக்க டைம்ல பாருங்களேன், ஜாலியா இருக்க டைம்ல சொல்ல மாட்டோம். கஷ்டமான டைம்ல கடவுளே என்னை கூட்டின்னு போயிடறேன், ஏன் தான் நான் இங்க கடந்து கஷ்டப்படுறணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா போக முடியாது. எப்படி போறது? தூய்மையற்றவங்களா இருக்கிறோம். தூய்மையானாதான் போக முடியும்ட்டு சொல்றாரு. பாவனம் ஆகும்போது தான் செல்ல முடியும். தூய்மையானாதான் நீங்க பாபா கூடயே போக முடியும். ஆத்மாக்களே, என்னை நினைவு செய்தால் உங்களை அழைத்து செல்வேன். பிறகு உங்களை அங்கிருந்து சுகத்திற்கு அழைத்து செல்வேன். நீங்க என்ன நினைச்சா போதும், இங்க இருந்து பரந்தாமத்துக்கு கூட்டு போயிடுவேன். அப்புறம் அங்க இருந்து உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுருவேன். பிறகு உலகம் பழையதாக ஆகிற போது நீங்க துக்கம் அடையிறீங்க. அப்புறம் நல்லாதான் இருந்த உலகத்தை மனுஷன் இப்படி மாத்திட்டான் இல்லையா? இப்ப துக்கமாயிடுச்சு. இப்ப துக்கமானவர் தான் என்ன நினைக்கிறீங்கன்றாரு. நான் யாருக்கும் துக்கம் கொடுப்பது கிடையாது. நான் நினைவு செய்கிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பாருங்கள். நான் பாபா நினைக்கிறேனான்ட்டு யோசிங்க. நம்ம நல்லா செக் பண்ணாலே தெரியும் எவ்வளோ நேரம் நம்ம அவரை நினைக்கிறோன்றது. ஏன்னா அதிகமா புத்தி அங்க போகவே போகாது. கீழே கீழே இழுத்துட்டு வந்துடும் மாயா. எந்த அளவுக்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு குஷியின் அளவு அதிகரிக்கும். நீங்க உண்மையா நினைவு செய்றீங்கன்னா உங்க முகம் எப்படி இருக்கும்? மலர்ந்து இருக்கும். குஷியோட அளவு அதிகரிக்கும். அதுதான் வந்து அடையாளமே. உங்க பாவம் போயிடுச்சு, நீங்க அதிகமா பாபா நினைக்கிறீங்கனாலே உங்க அளவு கடந்த குஷி உங்களுக்கு அனுபவம் ஆகணும். நீங்க அதுக்காக சிரிச்சுக்கிட்டே வெளியில சிரிச்சுக்கிட்டு அதை காட்ட தேவையில்ல. உங்களுக்கு அனுபவம் ஆனாலே போதும். நீங்க அதை மத்தவங்க காட்டணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க அளவு கடந்த குஷியோட இருக்கிறீங்களா, அப்ப நினைச்சுக்கோங்க நீங்க பாபா அதிகமா நினைக்கிறீங்க, உங்களுக்கு பாவம் போயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு எளிய மருந்தாகும். அது எவ்வளவு ஈஸியான மருந்து. வேற எந்த சாது சன்னியாசிகளும் இந்த மருந்தை பற்றி அறியவே இல்லை. சாது சன்னியாசிகளோட தெரியாது இந்த மாதிரி பாபா நினைச்சா பாவம் போயிடும்ட்டு. எங்கும் எழுதப்படவும் இல்லை. இது முற்றிலும் புதிய விஷயமாகும். பாருங்க, யார் எந்த கோயில்லையும் எந்த சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி எழுதவே இல்லை. கீதையில இருக்கு மன்மனா பவன், ஆனா அதோட அர்த்தம் நமக்கு புரியாது. ஆனா பாபா வந்து எளிமையா நமக்கு சொல்லி புரிய வச்ச பிறகுதான் இந்த புதிய விஷயம் நமக்கு புரியுது. பாவ கணக்குகள் எந்த சரீரத்திலும் பதிவது கிடையாது. உடம்புல எல்லாம் பாவம் ஒட்டாது, ஆத்மாவிலதான் பாவம் இருக்குது. உடம்ப போய் குளிச்சுட்டா, நம்ம கங்கையில குளிச்சுட்டா பாவம் போயிருமா? திரும்ப வந்து அதே தப்பு தானே செய்யறாங்க. ஒருத்தவன் கொலை பண்ணிட்டான், போயிட்டு அவன் கங்கையில குளிச்சுட்டான், அவன் பண்ண பாவம்லாம் போயிருமா? கொலை பண்ண பாவம் போயிருமா? சரி, திரும்ப அவன் கங்கையில குளிச்சுட்டு வரான், வந்து திரும்ப அதே சூழ்நிலை அவனுக்கு வருது, கோபம் வருது, இன்னொரு தடவை கொலை பண்ணிடுறான். அப்ப எங்க பாவம் போச்சு? அப்ப ஆத்மாவில தானே அந்த பாவம் ஒட்டுது, உடம்புல பாவம் ஒட்டுறதே கிடையாது. அதாவது பாபா புரிய வைக்கிறாரு, உடம்புலலாம் பதியறது கிடையாது, ஆத்மால உயிரில தான் பாவம் வந்து பதியுது. எங்க போனாலும் தப்பிக்க முடியாது, உழுனே உறுத்து வந்து விட்டோம். அதாவது இந்த பிறவில தவறு பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டோம், தப்பிச்சிட்டோமா கடன்ல இருந்து, அடுத்த பிறவில திரும்ப அதே உழுனே உறுத்து வந்து விட்டோம். அந்த கடன் யார் கொடுத்தாங்களோ அவங்க நமக்கு அண்ணனா தங்கச்சியா, நம்ம அண்ணனா பிறந்துரும், அவங்க தங்கச்சியா பிறந்துருவாங்க. அவங்களுக்கு நம்ம சம்பாரிச்சு கொட்ட வேண்டியதா இருக்கும். என்ன பண்றது? அந்த வாங்கின கடனை அடைக்கணும் இல்லையா? இல்ல குழந்தையா வந்து பிறந்துரும், அந்த குழந்தைக்கு படிக்க வைக்க அதை பண்ண இதை பண்ணன்னு நம்ம வாங்கின கடனை அடைக்கிற வரைக்கும் அந்த குழந்தை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை போயிடும். எதுக்காகனா அந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னா, நம்ம வாங்கின கடனை தீக்கிறதுக்காக தான் அந்த குழந்தை வந்து நமக்கு குழந்தையா பிறந்துச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? இது கடவுளுக்கு வந்து மேல இருந்து பாக்குறவருக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியாது. ஐயையோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதே. இந்த குழந்தை வந்து அந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது போயிட்டு இருக்கும். அதுக்கு உட்காந்து அழுவோம். நமக்கு தெரியாது. நம்ம வந்து
அதுகிட்ட வாங்கின கடனை அடைக்க தான் அந்த குழந்தை வந்து நமக்கு பிறந்ததுன்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் தான் வந்து ஆத்மாவில் பதிகிற பாவங்கள். இது வந்து சரீரத்துலலாம் பதியல, ஆத்மாவில் பதிகிற பாவத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோன்றது பாபா புரிய வைக்கிறார். இவ்வளவு சிறிய புள்ளி வடிவ ஆத்மாவில் தான் அனைத்து பாகங்களும் பதிவாகி இருக்கிறது. பாபா சொல்றாரு, அந்த பாவம் எதுல தெரியுமா விட்டுது? பாவம் புண்ணியம். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம செய்யறதுலாம் யாருமே பார்க்கல, நான் இந்த பொருளை இங்கேருந்து எடுத்தேன் இல்லையா, அதை யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் எல்லாமே ஆத்மால பதிவாகுது. சிசிடிவி கேமரா மாதிரி எல்லாமே நமக்குள்ளார நம்மளே பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால இது யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, மனுஷங்க வேணா பார்க்காம இருக்கலாம், ஆனால் கடவுள் எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட இருந்து மறிக்க முடியாது. ஏன்னா அவர் தர்மராஜ் இல்லையா, எல்லாத்தையுமே அவர் போட்டு தெளிவாக காட்டிடுவார் மேலே போனோன்னா. ஏன்னா எல்லாமே நம்ம யார் ரெக்கார்ட் பண்றது? நம்மளே தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அதனாலதான் சித்திரகுப்தன். உடல்ல குப்தமா இருக்கிறது சித்திரம். இந்த சித்திரன்றது உடல், குப்தம்ன்றது ஆத்மா. உடல்ல குப்தமா இருக்கிறது ஆத்மா. ஆத்மா தான் எல்லாத்தையும் பதிவு பண்ணுது. அதுதான் ரெஜிஸ்டர் மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு தர்மராஜிட்ட காட்டுது. அதனால நாமளே தான் எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிறோம். அதனால எல்லாமே ஒட்டுறது ஆத்மாவில தான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மாவில தான் எல்லாம் பதிவாகுது. அதனால நீங்க எதுவும் தப்பிக்க முடியாது. ஆத்மா பதித்தமாக ஆகின்ற பொழுது அதன் பாதிப்பு சரீரத்தின் மீது ஏற்படுகிறது. இப்ப ஆத்மா நம்ம தூய்மையா இல்லாம ஆக ஆக, அதாவது நம்ம 5 விகாரத்துல போய் மாட்டிக்க என்ன ஆயிடுது? அந்த உடம்பு மேல பாதிக்கும். உடம்புல அந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது சரீரம் தூய்மையானதாக கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. எப்ப ஆத்மா தூய்மையாகுதோ உடம்பு கூட தூய்மையா கிடைக்கும். ஆத்மா தான் துக்கமானதாகவும் சுகமானதாகவும் ஆகிறது. அந்த உடம்பு ஒன்றும் துக்கமா சுகமா ஆகிறது இல்ல, ஆத்மா தான் துக்கமா சுகமா ஆகுது. சொல்லுவோம் பாருங்க, மனசு சரியில்லைன்னா உடம்பு வேலையே செய்யாது, அது படுத்துக்கும் அப்படியே. ஏன்னா ஆத்மாலதான் மனசு இருக்குது. ஆத்மாவுக்கு மனசு சரியில்லை, அதனால அது என்ன பண்ணுது? வேலை செய்ய மாட்டுது. உடம்பு என்ன ஆயிடுது? துக்கமாயிடுது. இப்ப பாருங்க, உடம்புல எதுவும் கிடையாது, ஆத்மால என்ன நிலையோ அதுதான் உடம்புடைய நிலை. அதனால சரீரத்திற்கு காயம் ஏற்படும் போது ஆத்மா தான் துக்கம் அடைகிறது. இப்போ உடம்புல ஏதாவது ஒரு வெட்டு காயம் படுதுன்னு நினச்சிக்கோங்களேன், உடம்புக்கு தானே காயம். ஆனா இங்க ஆத்மா என்னமோ துக்கம் ஆழப்படுது. ஐயோ எனக்கு ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு கை வெட்டிக்குச்சு, எனக்கு ரத்தம் வருது. உங்களுக்கு ஆச்சு, நீங்க ஆத்மா தானே, நீங்க புள்ளியா தானே நெற்றிபுறத்துல இருக்கிறீங்க, உங்க உடம்புக்கு தான் ஆச்சு. நீங்க அப்படியே அது சக்தி கொடுத்தா கூட அது சரியாயிடும். ஆனா வந்து எனக்கு ஆயிடுச்சுன்னு நம்ம, அதாவது அந்த உடம்பு நம்ம கிடையாது, இருந்தாலும் அந்த உடம்பு தான் நாமன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? கத்துறோம் இல்லையா? அப்ப ஆத்மா தான் துக்கம் அடையுது. ஆனா இது எதனாலன்னா ஆத்மா பண்ண பாவத்தை அது உடம்பு மூலமா அனுபவிக்குது அப்படின்றாரு. உடல் அபிமானத்துல இருந்து அனுபவிக்குது. இவர் துக்கமான ஆத்மா, இவர் சுகமான ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா முகத்தை வச்சே சொல்லிடலாம், சிரிச்ச முகமா இருந்தாங்கன்னா ஜாலியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுகமான ஆத்மா, சோகமா இருக்கிறாங்கன்னா துக்கமான ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய பாகம் நடிக்கிறது, ஆச்சரியம் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. தந்தையோ சுகம் கொடுக்கக்கூடியவர், அதனால்தான் அவரை நினைவு செய்யறாங்க. துக்கம் கொடுப்பதோ ராவணன் தான். 5 விகாரம் தான் துக்கம் கொடுக்குது. எங்கேயாவது சிவலிங்கத்தை வச்சு எரிக்கிறாங்களா? சிவலிங்கத்தை யாராவது எரிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் சுகம்தான் கொடுக்கக்கூடிய, அன்பே சிவம். அதனால அவரை எரிக்க மாட்டாங்க. ஆனா ராவணனை மட்டும் 10 தலை ராவணனா எரிக்கிறாங்கன்னா அப்ப துக்கம் கொடுக்குறான்னு தானே அர்த்தம். அனைத்தையும் விட முதலில் வருவது தேக அபிமானமாகும். நீங்கள் ஆத்ம அபிமானியாக தான் ஆகணும் என்று தந்தை இப்போது புரிய வைக்கிறார். இதில் தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. உண்மையான உள்ளத்துடன் எந்த யுக்தியுடன் நினைவு செய்ய வேண்டுமோ அவ்வாறு நினைவு செய்ய கஷ்டப்படுறாங்க என்பதை பாபா அறிவார். ஆனா நமக்கே தெரியும், நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம உண்மையான மனசோட நம்மள நாமே கேட்டோம்னா நம்ம பாபா உண்மையான உள்ளத்தோட நினைக்கிறோமா? ரொம்ப அன்பா எந்த நேரமும் நினைப்போம். சில டைம்ல ரொம்ப துக்கமா இருக்கும் போது பாபா அப்படின்னு நினைப்போம். ஆனா எல்லா நேரமும் பாபா நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். சில டைம்ல உடல் உணர்வுல வந்துருவோம். அதான் சொல்றாரு, நினைவு செய்யவே கஷ்டப்படுறாங்கன்ட்டு பாபாக்கே தெரியுதான். இங்க இருந்தாலும் பலர் மறந்து போயிடுறாங்க. சென்டர்ல தான் இருக்கிறாங்க, மதுபன்ல தான் இருக்கிறாங்க. ஆனா பாபா நம்மளே கூட மதுபன்ல இருக்கும்போது கூட நமக்கு ஏதாவது மாயா வேற எங்கேயாவது விஷயத்துக்கு ஈத்துட்டு போயிடும், மறந்து போயிடும் பாபாவை. ஒருவேளை ஆத்மா அபிமானியாக இருந்தால் எந்த பாவமும் ஏற்படாது. ஒருவேளை நம்ம உடல் உணர்வுல இல்லாம சோல் கான்சியஸ்ல இருந்தோம்னா நம்ம மூலமா எந்த பாவமும் ஏற்படாது. தீயவையை கேட்காதீங்கன்ட்டு என்பது தந்தையின் கட்டளையாகும். குரங்குக்கு கிடையாது. இந்த குரங்கு தானே 3 பொம்மையை வச்சு காதை பொத்தி வாயை பொத்தி வச்சிருக்காங்களா? 3 பொம்மை, காது பொத்திட்டு இருக்கும், வாயை பொத்திட்டு இருக்கும், கண்ணை பொத்திட்டு இருக்கும். அது வந்து குரங்கு கிடையாதான். பாபா சொல்றாரு, இது உங்களுக்காக தான், மனுஷங்களுக்காக தான் கூறப்பட்டிருக்குது. மனிதர்கள் குரங்கு போல இருக்கிறதுனால குரங்கின் சித்திரம் காண்பிச்சுட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு.
பலர் முழு நாளும் வீண் விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. குரங்கா பேசிட்டு இருக்குது, வாயை பேசிட்டு இருக்கு. நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். வீண் விஷயங்களை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக தந்தை புரிய வைக்க வேண்டியிருக்குதான். அனைத்து சென்டர்களிலும் ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுக்கும் யாராவது இருக்கவே செய்யறாங்க. சென்டர்ல ஒருத்தவங்க மத்தவங்களும் துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களாம். சில நல்லவர்களும் இருக்கிறாங்களாம், தந்தை நினைவிலே இருக்கிறாங்களாம் எப்பயுமே. சில நல்ல குழந்தைகள் பாபாவே நினைச்சிட்டு இருக்காங்க. எண்ணம் சொல் செயலால் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது என்று நினைக்கிறாங்க. அந்த நல்ல குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எண்ணத்துல கூட மற்றவங்களை பத்தி தப்பா நினைக்க கூடாது, சொல்லல கூட அவங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது. நம் செயலால எப்படி கொடுப்பாங்க, தூக்கி போட்டு டமாட்டிமான்னு உடைக்கிறது, அந்த மாதிரி அடிக்கிறது, இதெல்லாம் செயலால துக்கம் கொடுக்கறது. இப்படி கூட அவங்க செய்ய மாட்டாங்களாம். யாருன்னா நல்ல குழந்தைகள், பாபாவே நினைச்சிட்டு இருக்கிறவங்கன்ட்டு சொல்றாரு. வார்த்தைகளினால் யாருக்காவது துக்கம் கொடுத்தால் துக்கப்பட்டு தான் இறக்க வேண்டியிருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப மத்தவங்களை திட்டிகிட்டே இருக்கிறீங்க, மத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டு ஒரு ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்குறீங்க, உங்க கிட்டக வரவே பயப்படுறாங்கன்னா அப்ப அவங்க எந்த அளவுக்கு நீங்க துக்கம் கொடுக்குறீங்க, எண்ணத்தினாலும் சரி வாயாலும் சரி, அப்பனா நீங்க துக்கப்பட்டு தான் இறக்கணும்ட்டு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் என்று தந்தை சொல்றாரு. பாபா குழந்தையாயிட்டு அன்பே சிவம், அவருடைய குழந்தை நம்ம, அவர் மாதிரி தானே இருக்கணும். சுகம் கொடுக்கக்கூடிய வள்ளல் சுகம்தான் கொடுக்கணும். ஆத்மாபிமானி ஆகுங்கள் என்று அனைவருக்கும் சொல்லுங்க. இப்ப நீங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எல்லாரையும் அந்த மாதிரி ஆக்குங்கன்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்க. மேலும் யாரிடத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கலுக்கான விஷயம்லாம் இங்க கிடையாது. பாபா நினைக்கதான் சென்டருக்கு போறோம். அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது வாங்கறது இந்த வேலையெல்லாம் வேணான்றாரு. அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும், உங்களது பாவங்கள் அழிந்து போயிடும், நீங்கள் உலகுக்கே எஜமானர்களாக ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பகவானின் மகா வாக்கியம் மன்மனாபவ, ஒரு தந்தையை மற்றும் ஆசையை நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்றாரு. வேறு எதுவும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள வேண்டாம். நீ சென்டருக்கு போனா அந்த கதை இந்த கதை இதெல்லாம் ஏன் பேசணும்? பாபான்னு நினைக்கணும், ஆசையை நினைக்கணும், அவ்வளவுதான். தந்தையை நினைவு செய்தாலே போதும். நல்லா சொல்றாரு பாபா இன்னைக்கு முரளில. மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களது மனநிலை அந்த அளவுக்கு இனிமையானதாக இருக்கணும். யாராவது பார்த்தால் பாபாவின் குழந்தைகளும் பிளாட்டிங் பேப்பராக இருக்கிறாங்கன்ட்டு சொல்லணும். அதாவது நம்மளை பார்த்தா நம்மளே மாஸ்டர் பதித்த பாவனர் மாதிரி ஆயிடணுன்றாரு. நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பாவம் போயிடணும், தவறு அவங்க செய்யக்கூடாது, நம்ம கூட சேர்ந்து நம்மள மாதிரி அவங்களும் ஆயிடணும். நீங்க அந்த அளவுக்கு இனிமையானவங்களாக ஆகணும். இப்போது அப்படிப்பட்ட மனநிலை யாருக்குமே இல்லை அப்படின்றாரு. பாபாவிடம் யாராவது கேட்டால் பிளாட்டிங் பேப்பர் மட்டுமல்லாமல் வெற்று காகிதமாக கூட ஆகவில்லை என்பார். பாபா சொல்றாரு, பிளாட்டிங் பேப்பர் என்ன, இன்னும் வெள்ளத்தாளா கூட நீங்க ஆகல அப்படின்றாரு. நம்ம யாருமே ஒன்றும் மாறலன்றாரு. பாபா அனைத்து சென்டர்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். மும்பை, கல்கத்தா, டெல்லி எல்லா இடங்கள்லயும் குழந்தைங்க பாபாவுக்கு இருக்கிறாங்க அல்லவா. பாபா இன்னார் அதிகம் தொந்தரவு செய்யறாங்கன்ட்டு ரிப்போர்ட் வருது பாபாட்ட. எப்படி இது வரும்? லெட்டர் எழுதுவாங்க, பாபா இந்த ஆத்மா என்ன தொல்லை பண்ணுது அப்படின்ட்டு. லெட்டர் எழுதினாலே பாபாவுக்கு போயிடும் இல்லையா. புண்ணிய ஆத்மா ஆக்கி கொள்வதற்கு பதிலாக மேலும் பாவாத்மாக்களாக ஆக்கிறாங்க. சென்டருக்கு பாபா நினைச்சு புண்ணிய ஆத்மா ஆகுவாங்கன்னு பார்த்தா துக்கம் கொடுத்து கொடுத்து மற்றவங்களுக்கு மேலும் பாவாத்மாக்களாக ஆகிறாங்கன்றாரு. அதாவது பிகே ஆயிட்டு திருந்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பாவம் செய்யறாங்க. பாபாவிடம் யாராவது கேட்டால் உடனே சொல்றாராம், சிவபாபா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காருல்ல, அனைத்தையும் அறிவாராம் மேல இருந்துகிட்டு. அவரிடம் அனைத்து கணக்கு வழக்கங்களும் உள்ளன. சிவபாபாட்ட எல்லாமே மேல ஒரு பெரிய டிவி இருக்கான். அதான் இந்த ஃபுல்லா இங்க கீழே நடக்கிறது எல்லாமே அவருக்கு மேல பாப்பாராம். எல்லாமே அவருக்கு தெரியுமா, யார் யார் என்ன செய்யறோன்ட்டு. இந்த பாபாவும் கூற முடியும், பிரம்மா பாபாவுக்கும் தெரியும். ஏன்னா அவர் நடத்தையை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. முகத்தின் மூலமாகவே அனைத்தும் தெரிந்து விடுன்றாரு. ஃபேஸை வச்சே கண்டுபிடிச்சிருவாராம். பாருங்களேன், யார் என்ன பொய் சொல்றாங்க, யார் தப்பு பண்றாங்க, யார் மற்றவங்க துக்கம் கொடுக்குறாங்க, யார் நடிக்கிறாங்க, யார் எல்லாம் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களா இல்லை பொய் சொல்றாங்களா, எல்லாத்தையும் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாராம் பிரம்மா பாபா. இவர்கள் பாபாவின் நினைவில் மூழ்கி இருக்கிறாங்க. இவர்களது முகம் தேவதைகளை போன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இதெல்லாம் பாபா சொல்றாராம். யார் நல்லா பாபா நினைவுல மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க முகம் எப்படி இருக்கும், தேவதை மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடுவாராம். அப்ப எந்த தவறும் இவங்க செய்யல, துக்கம் கொடுக்கல, அவங்க பாபா நினைச்சிட்டு இருக்காங்கன்ட்டு முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவாராம். ஆத்மா குஷியாக இருக்கும் பொழுது சரீரம் குஷியாக இருப்பது தென்படும்ட்டு பாபா சொல்றாரு. அப்போ ஆத்மா அதாவது முகத்துல தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப மனசு குஷியா இருந்தா முகத்துல தெரியுன்றாரு. சரீரத்திற்கு துக்கம் ஏற்படும் போது ஆத்மாவும் துக்கத்தை தான் உணர்கிறது. ஆனா இப்ப எங்க அந்த மாதிரி இருக்குது,
எல்லாரோடைய முகமும் அப்படியே முகம் எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா துக்கமா இருக்கு, உடம்பு முகம் துக்கமா இருக்குன்னா ஆத்மா துக்கமா இருக்குது. அதனாலதான் முகம் பாருங்க, எல்லார் முகமும் துக்கமா தான் இருக்குது. என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று சிவபாபா சொல்றார். பாபா சொல்றாரு, அவரை நினைக்க நினைக்க நம்ம பாவம் போயிடும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருங்க. கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று அவர்கள் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்லல. கிருஷ்ணரை நினைக்க சொன்னாருன்னு நினைச்சிட்டாங்க. கிருஷ்ணர் நினைச்சா பாவம் போகாது. அடுத்த பிறவில திரும்ப பிறந்து வந்து கிருஷ்ணர் பக்தையா தான் ஆகும். அதே மாதிரிதான் எந்த ஒரு சாமியை நீங்க நினைச்சிட்டாலும், நினைச்சிட்டே செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த பிறவில அவங்களுடைய பக்தரா வந்து திரும்ப பிறப்பீங்க. எங்க இருந்து பறந்தாம போவீங்க? இல்ல புள்ளிய நினைச்சாதான் புள்ளியாகி பாபா கூட போக முடியும். உண்மையிலே நம்ம புள்ளி தான், நம்ம உடம்பு கிடையாது. கிருஷ்ணரை நினைச்சாலாம் பாவம் போகாது. கிருஷ்ணரை பலர் நினைவு செய்யறாங்க, ஆனால் பாவங்கள் அழிவதே கிடையாது. மேலும் பதித்தமாக தான் ஆயிட்டாங்க. கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு தூய்மையாகி கிருஷ்ணர் கூட போனா பரவாயில்ல. இவங்க என்னமோ திரும்ப விகாரத்துல போயிட்டு வீணாதான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப உலகமே வீணாதான் போயிட்டு. கிருஷ்ண பேர் தான் கிருஷ்ண பக்தர், ஆனா செய்யறதெல்லாம் தவறாதான் இருக்கும். அப்ப எப்படி நம்ம வந்து கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு நல்லவங்களா மாறினாங்கன்னு சொல்ல முடியும்? யாரை நினைவு செய்ய வேண்டும்? உண்மையிலே பரமாத்மாவின் ரூபம் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. பாருங்க, பக்தியில கூட நமக்கு தெரியாது நம்ம என்ன செஞ்சா நம்ம பாவம் போகும், நம்ம வந்து எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும். எதுவுமே நமக்கு முக்தி, ஜீவன் முக்தியை பத்தியில எந்த விஷயமும் பக்தியில சொல்லலை நமக்கு. அது மாதிரி கடவுள் யாரு, அவர் எப்படி இருப்பாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாரையும் கடவுளா நினைச்சிட்டு இருந்தோம். ஒருவேளை சர்வ வியாபி என்று சொல்றாங்க எனில், ஆத்மா எவ்வாறு நட்சத்திரம் போன்று இருக்கிறதோ அதே போன்று பரமாத்மாவும் நட்சத்திரம் போன்று இருக்கின்றார். சர்வ வியாபின்னு வேற சொல்றாங்க இல்லையா? ஆனா ஆத்மா புள்ளியா இருக்குன்னா பாபாவும் புள்ளியா, நட்சத்திரம் மாதிரினா அப்ப பாபா ஆத்மாவுடைய அப்பாவும் அப்படித்தானே இருப்பாரு. ஏனென்றால் ஆத்மா தான் பரமாத்மான்னு வர சொல்லிட்டாங்க. ஆக இந்த கணக்கை பார்க்கும்பொழுது புள்ளி ஆகிடுறாரு இல்லையா? சிறிய புள்ளி பிரவேசம் ஆகிறது. சரி, ஆத்மா சர்வவியாபின்றதுனால ஆத்மா தான் பரமாத்மான்றதுனால அப்ப ஆத்மா கண்ணுக்கு தெரியலன்னா அப்ப கடவுளும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. கரெக்டு தானே? அப்ப ஆத்மா புள்ளினா கடவுளும் புள்ளி தான். அப்ப அந்த கணக்குப்படி கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாரு. சிறிய புள்ளியதான் பிரவேசம் ஆகுது. இப்போ ஒரு பேயெல்லாம் வந்து ஒரு உடம்புல ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடம்பு அப்படியே அசையும். கண்ணுக்கு தெரியாது, ஆனா அப்படியே வந்து நெற்றிப்புறத்துல பிரவேசம் ஆயிர மாதிரி காட்டுவாங்க அந்த பேய் படத்துலலாம். அது மாதிரிதான் பாபாவும் மேல இருந்து வந்து பிரம்மா பாபா உடல்ல, தாதி உடல்ல பிரவேசம் ஆகிறாரு. சிறிய புள்ளியாதான் வந்து பிரவேசம் ஆகிறாரு, கண்ணுக்கு தெரியல. குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று அனைத்து புள்ளிகளுக்கும் ஆத்மாக்களுக்கும் சொல்றாரு. நினைவுபடுத்துறா பாருங்க. நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் உடம்பு கிடையாது, நீங்க புள்ளிதான். நீங்க நெற்றிப்புறத்துல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க போயிட்டா அந்த உடல் அசைவற்று போயிடும், அதை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. 5 தத்துவங்களுக்கும் அது இரையாயிடும். அதனால நீங்க புள்ளி, நீங்க ஆத்மான்றத பாபா நினைவுபடுத்துறாரு. கர்மேந்திரியங்களின் மூலம்தான் பாபா சொல்றாரு. அதாவது இந்த பிரம்மா உடல் மூலமா சொல்றாரு. கர்மேந்திரியங்கள் இன்றி ஆத்மாவே பேச முடியாது இல்லையா? ஆத்மா மற்றும் பரமாத்மா என்றும் ஒன்றுதான் என்று நீங்கள் சொல்ல முடியும். நம்மளால புரிய வைக்க முடியும்னு சொல்றாரு. நம்ம புள்ளியா இருக்கிறோம், கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி பரமாத்மாவும் புள்ளியா இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. பரமாத்மாவே பெரிய லிங்கம் அல்லது வேற எதுவும் கூற முடியாதுன்ட்டு சொல்றாரு. அவர் ஒன்றும் பெரிய லிங்கமா இருக்கிறாரு, இல்ல சங்கரர் மாதிரி இருக்கிறாருன்னா சொல்ல முடியாது. நானும் இவ்வாறு புள்ளியாக தான் இருக்கிறேன்ட்டு தந்தை சொல்றாரு. இப்போ நம்மளே உயிர் போயிடுச்சுன்றாங்க, உயிரை கண்ணால பார்க்க முடியல, உயிர் புள்ளியா இருக்குன்னா அப்ப உயிரோட அப்பா அவர் தானே கடவுள், அவரும் புள்ளியா தானே இருக்கிறாரு. ஆனால் நான் பதித்த பாவனாக இருக்கிறேன். அனைத்து ஆத்மாக்களாகிய நீங்க பதித்தமாக இருக்கிறீங்க. அதனாலதான் வந்து நான் உங்களை பாவனமாக்குறேன். இவ்வளவு தெளிவான விஷயமாகும். இப்போது ஆத்மாபிமானியாகி தந்தையாகிய என்ன நினைவு செய்யுங்க, மற்றவர்களுக்கும் வழி சொல்லிட்டே இருங்க. நான் 2 வார்த்தைகள் தான் சொல்றேன், மன்மனா பவ. பிறகு இது கிளைகள், மற்ற தர்மங்கள் என்று சிறிது விரிவாக சொல்றேன். ஞானத்தை கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன நினைக்க சொல்றேன், அப்புறம் ஞானத்தை இந்த கிளைகள்லாம் வருதுன்ட்டு கொஞ்சம் விரிவா புரிய வைக்கிறேன். முதலில் சதோ பிரதானம் ரஜோ தமோவின் பொழுது நான் வருகிறேன். பாவ ஆத்மா ஆவதன் மூலம் எவ்வளவு கரைகள் படிஞ்சிருச்சு. அந்த கரைகளை எப்படி நீங்க கங்கையில் குளிச்சா நீங்கிடும்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது சரீரத்தின் குளியலாகும். உடம்பதான் குளிக்க வைக்கிறோம், ஆத்மாவை குளிக்குது. ஆத்மாவை குளிக்க வைக்கிறது இல்லை இல்லையா? ஆத்மால இருக்கிற பாவம் போக மாட்டுது கங்கையில குளிச்சா. ஆத்மா தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவனமாக ஆகும். அப்ப ஆத்மா வந்து யாரை நினைக்குதோ அவங்கள மாதிரி ஆயிடும். அப்ப பாபாவை நினைச்சாதான் தூய்மை ஆகும். இது நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஈஸியான விஷயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இதே தந்தை நாள்தோறும் புரிய வச்சுட்டு தான் இருக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க,
நான் முரளி டெய்லி அதே தானே வருது, எதுக்கு டெய்லி கேட்கணும்? சொன்னதே தான் சொல்றாரு. அப்ப நீங்க நீங்க மாறினா தானே, நீங்க மாறினா சொல்றத நிறுத்துவாரு. நீங்க மாறுறதே கிடையாது, அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு டெய்லி. என்ன நினைங்க, ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்கன்னா நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கிறதே கிடையாது. அதனால தான் அந்த பாயிண்ட டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. இதே தான் தந்தை நாள்தோறும் புரிய வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. மன்மனாபவ என்ற விஷயத்தில் தான் கீதையிலும் ஆழமாக கூறப்பட்டிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆஸ்தி அவசியம் கிடைக்கும், என்னை நினைவு செய்து பாவங்களை அழிச்சிட்டா போதும். தந்தை அழிவற்ற பிளாட்டிங் பேப்பர் அல்லவா, என்னை நினைவு செய்தா நீங்க பானம் ஆகிடுவீங்க பாருங்க. இந்த லைன் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு முரளில. ஏன்னா திரும்ப திரும்ப ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. பிறகு ராவணன் பதித்தமாக ஆக்குகிறது எனில் இப்படிப்பட்ட தந்தையை கூட நினைவு செய்ய வேண்டும் அல்லவா என்று தந்தை சொல்றாரு. பாபா நினைச்சு நினைச்சு நம்ம தூய்மை ஆகிறோம். ஆனா அரை கல்பம் கழிச்சு திரும்பவும் நம்மள மாயா வந்து பிடிக்குது பாருங்களேன். அதனாலதான் பாபா திரும்ப திரும்ப நினைக்க சொல்றாரு. யார் நினைவே செய்யவில்லையோ அவர்களது நிலை என்ன ஆகும்? இப்போ பாபா நினைச்சோன்னா நம்ம கரை சேர்ந்துருவோம். நினைக்காதவங்க என்ன ஆவாங்க? குழந்தைகளே மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுடுங்கன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். இப்போ சென்டருக்கு போனோம்னு பாத்தீங்களா, பெரிய மாயா மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும். பாபாவை நினைக்கிறத விட்டு அந்த விஷயத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதான் பாபா சொல்றாரு, எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க. இப்ப வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, இல்லற விஷயத்துல இருக்கிறவங்களும் சரி, ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும், அதே தான் நினைச்சிட்டு இருப்போம், பாபாவை நினைக்க மாட்டோம். அதான் சொல்றாரு, எல்லா விஷயத்தையும் போய் விட்டுடுங்க, அவங்க இவங்கன்னு பேசுறதே விட்டுடுங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா அபிமானி ஆக வேண்டும், ஒருவனை நினைவு செய்ய வேண்டும் என்ற ஒரே விஷயம் போதும்ட்டு பாபா சொல்றாரு. யார் எப்படியோ எதையும் பார்க்காதீங்க, எதையும் கண்டுக்காதீங்க, இப்போதைக்கு நமக்கு டைமே இல்லை. அதனால ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்க சொல்றாரு. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா தான் துக்கம் சுகம் அடைகிறது. ஒருபோதும் பிறருடைய உள்ளத்தை புண்படுத்த கூடாது. இப்ப யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாருமே பிகேசி, இப்போ ஒருத்தவங்களா வந்திருக்காங்கன்னா எல்லாமே முயற்சியில இருக்கிறாங்க. யார் மனசையும் புண்படுத்தாதீங்கன்றார். ஒருவருக்கு ஒருவர் சுகம் கொடுத்து கொள்ள வேண்டும், உங்களது தொழிலே இதுதான். ஏன்னா நம்மளுடைய தர்மமே சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம், தேவி தேவதா தர்மம். நம்மளுடைய தாமமே சுகதாமம் தான் அது பேரே. இப்பவே யாராவது துக்கம் கொடுப்பாங்களா? நம்ம பிகேஸ்குள்ளார ஏன்னா எல்லாரும் அங்க தேவதையா வரப்போறாங்க. அதனால அவங்களுக்குள்ளார நமக்குள்ளார எல்லாரும் சுகம்தான் கொடுத்துக்கணும். நம்மளோட தொழிலே இதுதான். பலர் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஒருவருக்கு ஒரு தேகத்தில் மாட்ட வைக்கிறாங்க. அதாவது நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனா நம்ம கூட பேசுறவங்க வந்து அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசும்போது அவங்களே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? அதான் சொல்றேன், ஒருவர் மற்றவங்களுடைய தேகத்தை மாற்ற வைக்கிறாங்க, அவங்கள ஞாபகப்படுத்தி விடுறாங்க. அதாவது பாபா ஞாபகப்படுத்தி விட்டா பரவாயில்ல, ஏதோ ஒரு தேகதாரிய பத்தி பேசி அவங்கள பத்தி ஞாபகப்படுத்தி விடுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. முழு நாளும் ஒருவரை ஒருவர் நினைவு செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, பாபா நினைக்காம முழு நாளும் நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு தேகதாரிய ஒருத்தவங்க மத்தவங்க நினைச்சிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. எதுனா நல்லதுக்கு இல்ல, நல்லதுக்காக நினைக்கிறது இல்ல, கெட்ட விஷயங்களுக்காக. அது பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்ட்டு இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அதை சொல்லி திட்டுறாரு பாபா. மாயையும் தீவிரமானதான அந்த மாயாவும் டெஸ்ட் பேப்பரை எடுத்துட்டு வருது. பாபா பெயர் கூற விரும்பல, அதனால்தான் குழந்தைகளே ஆத்மாபிமானியா ஆகுங்கள்னு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்லவே பாபா விரும்பலன்றார். ஞானம் மிகவும் ஈஸி தான், ஆனா பாபா நினைக்கிறது தான் கஷ்டம். அந்த படிப்பு 15-20 ஆண்டுகள் படிக்கிறாங்க, எவ்வளவு பாடங்கள் இருக்கின்றன. நம்ம அந்த படிப்பெல்லாம் அந்த எல்கேஜி யூகேஜி டாக்டர் இன்ஜினியர்லாம் படிக்கிறோம், அது எவ்வளோ பாடங்கள் சப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்கு. ஆனா இந்த ஞானம் அவ்வளோ கஷ்டமா? இந்த ஞான படிப்பு மிகவும் ஈஸி. நாடகத்தை அறிந்து கொள்வது ஒரு கதையாகும். இது நம்ம கதை தான், இது நம்ம ஸ்டோரி தான், நம்ம கடந்து வந்த பாதையை தான் ஒரு கதையா சொல்றாரு. முரளி எடுப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யார் வேணாலும் முரளி எடுக்கலாம், முரளியை படிக்க சொன்னா யார் வேணாலும் படிக்கலாம், அது ஒன்றும் பெரிய குழந்தை கூட படிக்கும். படிச்சு சொல்லுமான்னு சொன்னா அந்த முரளியை பாபா சொல்றாருன்னு யார் வேணாலும் ஈஸியா சொல்லிடலாம். நினைவுதான் மிகவும் கஷ்டமானது. ஆனா பாபா நினைக்கிறது, யோகா பண்றதுதான் கஷ்டம். இருப்பினும் நாடகம் என்று பாபா சொல்லிடுறாரு. இருந்தாலும் யாரையும் பாபா துக்கம் கொடுக்க விரும்பலல்ல, அதனால டிராமா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு. முயற்சி செய்து கொண்டே இருங்க, இருந்தாலும் கைவிட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பாபா நினைக்க, ஐயோ எனக்கு பாபா நினைக்க வரலன்னு கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க. தந்தையை நினைவு செய்தால் இந்த யோகா அக்னியின் மூலம் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். பாபா நினைக்க நினைக்க நெருப்புல பாவம் யோகா அக்னி, அத ஒரு அக்னி மாதிரி. அதாவது அந்த அம்மனோட தலையில பாருங்களேன், எல்லா கோயில்லையும் அம்மன் தலையில நெருப்பு குண்டம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல 5 விகாரம் அப்படியே கொடையா வந்து அவங்களுக்கு கொடை அடிப்பணியும். அம்மனுக்கு வந்து 5 விகாரம் அப்படியே
5 தலை பாம்பு வந்து அவங்க தலையில அப்படியே அடி பணிஞ்சு நிற்கும். ஆனா அந்த யோக அக்னி வந்து எரியும். அது என்னோட நினைவார்த்தம்னா ஒவ்வொரு பிகேவும் அம்மன் தான். அவங்க வந்து பாபாவை நினைக்கிறாங்க. அந்த யோக நெருப்புல பாபாவை நினைக்க நினைக்க அந்த 5 விகாரம் அவங்க தலைக்கு மேல வந்து அடி பண்ணியுது. 5 விகாரத்தை அவங்க அடக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எல்லா பிகேஸும் அப்படிதான். அதனால இப்ப நீங்க உங்க பாவங்கள் அழிஞ்சிடுச்சுன்னா போதும், நீங்க 5 விகாரத்துல போகவே மாட்டீங்க, அவ்வளவுதான். நல்ல நல்ல குழந்தைகள் இதில் தோற்று போயிடுறாங்க. ஆனாலும் நல்ல நல்ல குழந்தைகள்னு பாபா யார் சொல்றாரு? நல்லா முரளி படிச்சுன்னு மற்றவங்க சொன்னவங்க, இந்த மாதிரி எல்லாமே நல்லா நல்ல நல்ல குழந்தைகள் தான் பிகேஸ் எல்லாருமே. அவங்க கூட இதுல தோத்து போயிடுறாங்க. எதுலன்னா பாபாவை நினைச்சு பாவங்களை அழிக்கிறதுல தோத்து போயிடுறாங்கன்னு சொல்றாரு. நல்லது, மேலும் மேலும் பாவம் பண்ணிடுறாங்க, ஏதாவது பண்ணிடுறாங்க. அதனாலதான் பாபா வந்து கஷ்டப்படுறாரு. நல்ல குழந்தைகள் கூட இப்படி ஆயிடுறாங்களேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நல்லது, இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் இனிமையான தாய் தந்தைக்கு ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருபோதும் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தக்கூடாது. அனைவருக்கும் சுகம் மட்டுமே கொடுக்க வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் நினைவை ஏற்படுத்த வேண்டும். எல்லாத்தோட புண்ணிய காரியம் என்ன தெரியுமா? பாபாவை நினைக்கிறது, மற்றவங்கள பாபாவை நினைக்க வைக்கிறது. அதனாலதான் இந்த வாட்ஸ்அப்ல கூட நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது, குரூப்ல ஏதாவது அனுப்புறோம்னா பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுப்பணும்னா நம்மள்த பார்க்கும்போது அவங்க பாபா நினைப்பாங்க. அதனாலதான் நம்ம வந்து அது கூட ஒரு சேவை தான். நம்ம பாபா நினைக்க வைக்கிறது கூட ஒரு சேவை தான். அதனால நம்மளை பார்த்தா கூட அவங்களுக்கு பாபா நினைவு தான் வரணும். நம்ம நினைக்கிறத பார்த்து எல்லாரும் பாபாவை நினைக்கணும். அந்த மாதிரி நம்ம மாறணும். நம்மளையே வெட்டி கதை பேசிட்டு வீண் கதையை பேசிட்டு அடுத்தவங்களையும் போய் வெட்டி கதை பேச வைக்கிறது, இதெல்லாம் பெரிய தப்பு. இதுதான் வந்து பாபா செய்யாதீங்கன்றார். சென்டருக்குலாம் வந்தீங்கன்னா பாபாவை நினைங்க, நீங்களும் நினைங்க, மற்றவங்களும் உங்களை பார்த்து நினைக்க வைங்க, பாபா நினைக்க வைங்கன்ட்டு சொல்றாரு. 2வது பாயிண்ட், பாவக்கரைகளை நீக்குவதற்கு ஆத்ம அபிமானியாகி அழிவற்ற பிளாட்டிங் பேப்பர் ஆகிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்மை ஏற்படும்படியான இனிய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், தன்னுடைய சிரேஷ்ட தன்மை மூலம் புதுமை தன்மையின் கொடியை பறக்க விடக்கூடிய சக்தி சுரூபம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. இப்போது சமய அனுசாரம், சவிம நிலையின் அனுசாரம். இப்ப பாருங்க, டைம் அனுசாரம் டைம் முடிய போகுது. அடுத்து பாபா சமான் நிலை வரப்போறோம். எல்லாமே சமீப நிலைக்கு வரப்போறோம். அவங்கவுங்க கர்மாதித்த நிலையை அடைய போறோம். இந்த டைம்ல சக்தி ரூபத்தின் பிரபாவத்தை எப்போது பிறர் மீது ஏற்படுத்துவீர்களோ, நீங்க வந்து சிவனுடைய சக்தி, பாபாட்ட வந்து சக்தி வாங்கி அந்த சக்தி ரூபத்தினுடைய பிரபாவத்தை எப்போது மற்றவங்க மீது ஏற்படுத்தினீங்களோ அப்போது இறுதி பிரத்யட்சத்தாவை சமீபமாக கொண்டு வர முடியும். நீங்க உங்களுடைய சக்தி ரூபத்தை மற்றவங்க மீது ஏற்படுத்தும் போது பிரபாவத்தை, அப்ப கடைசியில பாபா வந்துட்டாருன்ற செய்தி அது சீக்கிரமா கொண்டு வர முடியும், பிரத்யட்சத்தா. ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம், யாராவது நம்புறாங்க? இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கம் வந்து யாரோ பிரம்மா குமாரிகள் செய்யறாங்க, ஏதோ அவங்க செய்யறது நல்லா இருக்குது அப்படின்னு தான் பேர் இது வரைக்கும் இருக்கு. இது வரைக்குமே அவங்க பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை நடத்தக்கூடியவர் யாரு, அவங்க பின்னாடி இருக்கக்கூடியவர் யாரு? இத்தனை பிரம்மா பாபா சரீரம் விட்ட கூட, பிரகாஷ்மணி தாதி சரீரம் விட்ட கூட அடுத்து இந்த இயக்கம் நடந்துகிட்டே இருக்குன்னா அது காரணம் யாரு? பாபா தானே. முழு உலகத்துக்கும் தந்தை தானே. அந்த தந்தை எப்ப வந்துட்டாருன்ற செய்தி எப்ப வரும்னா, நீங்க உங்களுடைய சக்தி ரூபத்தின் பிரபாவத்தை மற்றவங்க மீது ஏற்படுத்தும் போதுதான். எல்லா பிகேஸும் சக்தி ரூபமா மாறும் போதுதான் பாபா வந்துட்டாரு அந்த செய்தி வந்து சமீபத்துல கொண்டு வர முடியும். எவ்வாறு ஸ்நேகம் மற்றும் சகயோகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களோ அது போல சேவை என்ற கண்ணாடியில் சக்தி ரூபத்தினுடைய அனுபவத்தை இப்ப சேவித்திடுங்க அப்படின்றாரு. இப்ப அன்பு மற்றும் ஹெல்ப் எல்லாம் பண்றீங்கல்ல, அது மாதிரி இப்ப சேவை என்ற கண்ணாடியில உங்களுடைய சக்தி ரூபத்தை அனுபவம் பண்ண வைங்க. எப்போது தன்னுடைய சிரேஷ்ட தன்மை மூலம் சக்தி ரூபத்தினுடைய புதுமை தன்மையின் கொடியை பறக்க விடுவீங்களோ அப்போதே பிரத்யட்சதா ஏற்படும். இப்ப நீங்க சிரேஷ்டமா மாறி உங்களுடைய சக்தி ரூபம், நீங்க எல்லாருமே சிவசக்தியா மாறி எப்ப கொடியை பறக்க விடுவீங்களோ அப்பதான் பாபா வந்துட்டாருன்ற செய்தி தெரிய வரும். அப்ப காட்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உண்மையிலேயே நம்ம மாறும்போது தான் அது நடக்கும்ன்றாரு. தன்னுடைய சக்தி சுரூபத்தினால் சர்வ சக்திவான் தந்தையினுடைய சாட்சாத்காரம் செய்வீங்க. இப்ப நீங்க உண்மையிலே ஆத்மா சக்தி சுரூபமா மாறிட்டு பாபாவுடைய, அதாவது சர்வ சக்திவான் பாபாவுடைய காட்சியை மற்றவங்களுக்கு காட்டுங்க. அப்ப
நீங்க புள்ளியா மாறும்போது தானே எல்லாருக்கும் புள்ளியா காட்சி கிடைக்கும். நம்ம புள்ளியா என்னைக்கு மாறுறது? நம்ம உடம்புன்னு நினைச்சிருந்தா என்னைக்கு புள்ளி சக்தி, நான் சக்தின்ற காட்சி கிடைக்கும்னா நம்ம ஆத்ம அபிமானி நிலையில வந்து நான் புள்ளின்னு நம்ம நினைக்கும் போதுதான் அந்த உணர்வு ஆத்ம அபிமானி நிலைக்கு வந்துட்ட பிறகுதான் அந்த சக்தி சுரூபம் வெளிப்படும். அப்பதான் பாபா வந்து காட்சியா தெரிவார் எல்லாருக்குமே. ஸ்லோகன்: மனதின் மூலம் சக்திகளுடைய மற்றும் கர்மத்தின் மூலம் குணங்களுடைய தானம் கொடுப்பதுதான் மகா தானம் ஆகும். மனசா சேவை மூலமா சக்திகளை தானம் பண்றது. இப்ப கர்மம்னா வேலை செய்யும் போது நம்ம குணங்களுடைய தானம் செய்யறது, அதுதான் மகா தானம்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம பாருங்க, வேலை செய்யும் போது கடுன்னு எனக்கு கடுப்பா இருக்குது, டென்ஷனா இருக்குது. இது வந்து என்னன்னா ராவனுடைய குணம் வெளிப்படுது. கோபம்லாம் வந்து ராவனுடைய குணம். ஆனா உண்மையிலே நம்ம வந்து கர்ம யோகியா இருந்து பாபா நினைவுல சேவை செய்யும் போது நம்மளுடைய அந்த அன்பு, அமைதி, தூய்மை, சுகம் இதெல்லாம் வெளிப்படும். எப்பன்னா நம்ம கர்ம யோகியா இருந்து கர்மத்தின் மூலமாக குணங்களை தானம் செய்யும் போது தான் பாபாவுடைய குணங்கள் வந்து வெளியே வரும். அதுதான் மகாதானம்ட்டு சொல்றாரு அவ்யக்த இஷாரே. நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் என்றும் கவலையற்றவராக இருங்கள். என்னுடைய குழந்தைகளாக இவர்களை தடைகளை அழிக்கக்கூடிய ஆத்மாக்கள். பாபா சொல்றாரு பாருங்க, அவருடைய குழந்தைகள் தான் விக்ன விநாசக், தடைகளை அழிக்கக்கூடிய ஆத்மாக்கள். பூஜைக்குரிய ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகள் தான். இந்த குழந்தைகள் தந்தையை விட சிறந்தவர்கள். சொல்றாரு பாருங்களேன். நம்மளாம் வந்து பாபாவுடைய குழந்தைகள். அவரை ஃபாலோ பண்ணி அவர் சொல்ற வழிபடி நடந்து தடைகளெல்லாம் அழிக்கிறோம். நம்ம தான் அழிக்கிறோம். நம்ம வந்து அவரை விட சிறந்தவர்கள்னு சொல்றாரு. நிமித்தமாக ஆகியிருக்கும் சதா தந்தையும் கவலையற்றவராக ஆக்கக்கூடியவர்கள். இப்ப கருவியாக ஆகியிருக்கிறாரு, நம்மளை கருவி ஆக்கிட்டு அவர் நிம்மதியாகிறாரு. என் குழந்தைங்க எப்படியாவது பூமியை மாத்திருவாங்க அப்படின்ட்டு நிம்மதியா இருக்கிறாராம். அதனால அவரையே கவலையற்றவராக ஆக்கக்கூடியவர்கள் நம்பலாம். சதா மகிழ்ச்சியான செய்தியை சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். பாபா, எங்க குடும்பத்துல எல்லாரும் பிகே ஆயிட்டாங்க. பாபா, இங்க எல்லாருக்கும் நான் ஞானத்தை சொல்லிட்டேன். அதை உங்க மூலமா சொல்லிட்டேன். கேட்டாங்க, கேட்கல. இதெல்லாம் வந்து நம்ம மகிழ்ச்சியான செய்தியை நம்ம சொல்றோம்ல, அது வந்து அவருக்கு சந்தோஷமா இருக்குது. சதா மகிழ்ச்சியான செய்தி சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள் என்ற இந்த முழுமையான நம்பிக்கை யாருக்கு இருக்குது? தந்தைக்கு இருக்குது. யாரு? சிவபாபாக்கு. சிவபாபாக்கு குழந்தைகளாகிய நம்ம மீது இருக்குதான் நம்பிக்கை வந்து அவருக்கு இருக்குதான், நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள்ட்டு. தன் மீது அப்பேற்பட்ட நம்பிக்கையை வைத்து இதே நினைவு சுரூபத்தில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். இப்போ பாபா சொல்றாரு, எனக்கே உங்க மேல நம்பிக்கை இருக்கு, அப்புறம் உங்களுக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேக்குறாரு. இப்ப தன் மீது, அப்ப பாபா மீது நம்ம மீது நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சு அதே நினைவு சுரூபத்துல இருங்க. நான் தான் வந்து பாபா சொல்ற மாதிரி தடையை அழிக்கக்கூடிய ஆத்மா, நான் தான் பூஜைக்குரிய ஆத்மா, நான் நிமித்தமாகி இருக்கு பாபாவையே கவலையற்றவராக ஆக்கக்கூடிய ஆத்மா, ஒவ்வொரு விசேஷமான ஆத்மா நானு அப்படின்னு உங்க மேல நீங்களே நம்பிக்கை வச்சு இதே நினைவு சுரூபத்துல இருந்தீங்கன்னா வெற்றியாளரா ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வச்சிருவா.